உலக மகளிர் தினம். நடைபாதை வியாபாரி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபாதையில் கடை வைத்து உழைத்து வாழும் மகளிரை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் நகரமன்ற தலைவர் கமாண்டோ பாஸ்கர் அவர்கள் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்து 51 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெண்களுக்கு தலா 25 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், சேலை, அறுசுவை உணவு மற்றும் நினைவு பதக்கம், மெடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மொத்தம் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கே ரகுநாதன், டோமிலி டி வி ரவிச்சந்திரன், விஜயகுமார், வெங்கட்சி, வழக்கறிஞர்கள் விஜயகுமார், ராம்குமார், எடப்பாளையம் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கி, இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, அதாவது உலக மகளிர் தினத்தினுடைய தினத்தையொட்டி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நகர்மன்ற தலைவர் வரும்போது நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நகர்மன்ற தலைவர் காலத்தில் தான் உங்களெல்லாம் கடை வைக்கிறதுக்கு ஒரு திரையோர கடைக்கு நாங்கள் ஏற்பாடுலாம் செஞ்சு கொடுத்து டோக்கன்லாம் கொடுத்தோம், ஐடி கார்டெலாம் கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காது தெரியாது. ஸோ அதை நான் ரிமைண்ட் பண்ணுறது காரணம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும் போது ஏன் நம்ம கடை வச்ச ஆளுங்க பண்ணலாமே. நம்ம டெய்லி உங்களெல்லாம் பார்க்குறோம். பார்க்கும்போது நீங்கள் படுற கஷ்டம்லாம் தெரியும் எங்களுக்கு. ஒரு சில பேர் கணவர் சரியில்லாமல் வியாபாரம் பண்ணி பிழைக்கிற குடும்பம், அதே மாதிரி கணவர் இழந்த குடும்பம், அதே மாதிரி வீட்டில் பசங்க ஏதோ வேலை செய்யறதுல நீங்களே சமைச்சு வீட்டை பார்த்துக்க குடும்பம் இருக்கும்போது இவங்களே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி திரு அருமை நண்பர் செந்தில்குமார் தான் இதை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு யோசனை சொன்னாரு. அவருக்கு நடந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் எதன் மூலமா கொண்டாடுனா, சரோஜினி நாயுடு இருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சரோஜினி நாயுடு இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க. சுதந்திர போராட்ட ஆம்பளைகள்லாம் அதெல்லாம் பொம்பளை கலந்துக்கூடாது கட்டும் போது நாங்கள் பெண்களும் அந்த சுதந்திர போராட்டத்தை கலந்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உள்ள வந்தாங்க. இப்போ கட்சி கட்டி ஜென்ஸ் பண்ணாங்க, லேடிஸ் போது ஒரு மகளிர் ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி சுதந்திர போராட்டத்தில் மகளிர் மூலமாக கொண்டு கொடுத்தவங்க அஞ்சலை அம்மாள், இந்த சரோஜினி நாயுடு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மகளிர்லாம் வீட்டுக்குள்ளே பாரதிய சுவாமி வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்த பெண்கள் வீதிக்கு விகனாயிற்று. அவர் நாட்டு கோசம் வரணும், மக்கள் கோசம் வரணும்னு சொல்லிட்டு பாரதியார் பண்ணார். அந்த பாரதியார் பண்ண மாதிரி பெண்கள் புதுமை பெண்களாக மாறணும், பெண்கள் நாட்டின் கங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பாடுபட்டாங்க. அந்த மாதிரி நினைவாக தான் இன்னைக்கு இந்த மத்திய அரசு இந்த மார்ச் 8 சரோஜினி நாயுடைய நினைவாக இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கு தான் ஒரு சின்ன மெசேஜ் பண்ண சொல்றேன். அதாவது பெண்களாக பிறப்பதற்கு மாதவ செய்த வேண்டும். பெண்மை என்பது அவ்வளவு பெரிய ஒரு குணம். இன்னைக்கு பெண்மையினால நிறைய பாலின தொந்தரவுகள், நிறைய பிரச்சனைகள் அன்றாடம் பெண்கள் சந்திக்கிறாங்க. இது மாதிரி மெயினா பார்த்தீங்கன்னா இந்த போன் தான் மெயின். இந்த போன்ல தான் நிறைய பிரச்சனை பெண்களுக்கு. அதனால இந்த பெண்கள்லாம் இந்த பாலின தொந்தரவுகள், இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் இது மாதிரி தொந்தரவுகள்லாம் அனுபவிச்சுட்டு நீங்க போக்சோட ஒரு சட்டம் இருக்காங்க. அதில் நீங்க விழிப்புணர்வாக இருக்கணும், குழந்தைகள்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இது மாதிரி பாலின டார்ச்சர்லாம் ஏற்படுது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சட்டங்கள் வலுவாக இருக்கு, அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சட்டங்கள் வலுவாக சொல்லி நீங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாம் உழைக்கும் பெண்கள், நீங்கள் உங்கள் உழைப்பாளர் உழைத்திருக்கீங்க. அனைவருக்கும் நல்ல இடத்துல எனக்கு இந்த வாய்ப்புகள் வழங்குவதற்காக என் கூட பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும், அந்த பேரு தான் பாலுசேகரன் நல்லாச்சு பாலுசேகரன் அவர்களுக்கும், அவர்களுக்கு இருக்கின்ற தியாகு, தீபக் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே வருகின்ற போட்டோகிராஃபர் மற்றும் பத்திரிகை நிருபர் மிஸ்டர் முருகன் அவர்களுக்கும், இந்த விழா நாயகத்துக்கு என் அருமை நண்பர் குமரன் அர்ஜுனா அவருடைய மகன் எனக்கு இந்த இடத்தை இலவசமாக கொடுத்தாரு. அவர் தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டோம். கடமை போடுறது அதனால கால் தட்டில விரைமனோட டைமோட வாங்க டைமோட. இது சில பேருக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் 52 செலக்ஷன் பண்ணிருக்கோம். சில பேருக்கு கிடைக்கல. ஆனால் இது அடுத்த வருஷம் நம்ம இதே தொடர்ந்து ஒரு வருஷம் கொண்டாட போறோம். இதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டோட. அதனால கிடைக்காதவங்க எல்லாம் நீங்க ஏற்க கூடாது. இல்லாத போட்டோம் அது இல்லாத போட்டோம் கண்டிப்பா அவங்களுக்கு நேரம் வரும்போது கண்டிப்பா கொடுப்போம். இப்போதைக்கு நான் சரி பண்ணி 51 பேரா ஓகே பேலன்ஸ் பேச கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.